கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதுவதின் முக்கியமான நோக்கம் என்னவெனில், அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் எழுதுகிறார். திடீரென்று ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கென்று எழுதினால் அவர்களுக்கு புரியாது. ஆதலால் தாங்கள், அதாவது பவுலும் பவுலோடு சேர்ந்த குழுவினரும் தெசலோனிக்கிலே வந்ததும், அங்கே தங்கியிருந்ததும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததும், அதன் பின்பு உண்டான எதிர்ப்பும், ஆதலால் அவர்கள் தப்பித்து கொரிந்துவிலே வந்து தங்கி இருந்ததும், தீமோத்தேயு அவர்களுடைய வாழ்ந்ததும், இன்னும் அவர்களுடைய வளர்ச்சி, ஆன்மீக சிந்தை, இன்னும் ஒரு ஒழுக்கம், நல்ல ஆன்மீக காரியங்களிலே முதிர்ச்சி, இவைகளெல்லாம் தீமோத்தேயுவின் மூலமாக கேட்டு அறிந்ததையும், அதன் பின்பு பவுல் அவர்களை காண வாஞ்சையாய் இருப்பதையும், அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை பவுலுக்கு சாட்சியாகவும், பவுலுக்கு அத்தாட்சியாகவும், பவுலுக்கு அவர்கள் கிரீடமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அன்பின் பரஸ்பர உறவு நிலைகளையெல்லாம் வரிசையாக அவர்களுக்கு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி உற்சாகப்படுத்தி, என்ன நிலைமையிலே அங்கே வந்து நாங்கள் சுவிசேஷம் சொன்னோம் என்றெல்லாம் இவ்வளவு பெரிய கதைகளை ஏன் அவர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால், பவுல் தான் சுவிசேஷம் அறிவிப்பதின் முக்கிய நோக்கமே தனது சுவிசேஷத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்கு ஆவலாய் காத்திருக்கிற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உலக மக்கள் அனைவரும் கிறிஸ்துவை 2ஆம் வருகையிலே காண்பார்கள். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா என்பதுதான் கேள்வி. அவரை காணும்போது சகல முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். ஆனால் 2 விதமான கூட்டத்தாராயிருப்பார்கள். ஒருவர் கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி அழைத்து ஆர்ப்பரித்து ஆராதித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாயிருப்பார்கள். ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தார் ஐயையோ என்று மாறிலே அடித்து கொண்டு அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த 2 கூட்டத்தாரிலே தனது சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் சுவிசேஷத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை வாரும் மரணாதா என்று அழைக்கிறவர்களாக, ஆர்ப்பரிக்கிறவர்களாக, ஆராதிப்பவர்களாக காணப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாய் பவுல் எழுதுவார். ஒரு விளையாட்டு பாங்கிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காய் நகற்றுவதிலே பவுல் மிக அருமையானவர். எந்த சூழலாயிருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்பாயிருந்தாலும், மக்களுடைய மனநிலைமை, அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாயிருந்தாலும், சுவிசேஷ விதையை எந்த விதத்திலே எந்த நேரத்திலே விதைக்க வேண்டும் என்பதிலே மிக கைதேர்ந்தவர் தான் பவுல். அவருடைய ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சுவிசேஷத்தை எடுத்து வைக்கிற வரையறைகளும், அந்த காய் நகற்றுவதை நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எந்த சூழலுக்கும் தலை வணங்காதவர். அதாவது இந்த இடத்துல இதை சொல்ல முடியாது என்று சொல்லவே முடியாது அவரால். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய பாங்கை உணர்ந்து, அவனுடைய அறிவு நிலை, ஆன்மீக நிலை, புரிதல் நிலையை உணர்ந்து அவனுக்கு ஏற்ற விதமாக சுவிசேஷ காய்களை நகற்றுவதிலே பவுலை போல தேர்ந்தவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். அவருடைய நிருபங்களையும் அவர் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகங்களிலே அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷ ஊழியங்களை குறித்தும் மென்மேலும் ஆழமாய் ஆராய பிரமிக்கத்தக்க ஒரு மனிதனாகத்தான் அவர் காணப்படுவார். அப்படித்தான் இந்த தெசலோனிக்கருக்கு அவர் காய்களை நகற்றி அவர்களை முற்றுமுடிய தேவனுக்கு பிரியமானவர்களாய், முற்றுமுடிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாய், முற்றுமுடிய கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் தங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த கடிதங்களை எழுதுகிறார். அதைத்தான் இந்த 4வது 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, அந்த நிறைவான சுவிசேஷத்தின் பூரண நிகழ்வான இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருத்தலும், நியாயத்தீர்ப்பும், உயிரடைதலும், உயிர்த்தெழுவதும் என்பதை குறித்த காரியங்களை எல்லாம் போதிக்கிறார். இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் வேத வசனங்களை வாசிப்பீர்கள், ஆனால் மிக அருமையான காரியங்களை காணப்படும். நமது வாழ்க்கையிலும் நமது பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள், நாம் சந்திக்கும் நபர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாம் கற்று தேறினவர்களாய் மாறுவோம். ஏன், நமக்கு நாமே நல்ல ஒரு புரிதலை உடையவர்களாய் காணப்படுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஆழமான அறிவு நிலையிலே உங்களை இன்னும் சந்தித்து உங்களுக்கு போதித்து உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவாராக. 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், கர்த்தரை பிரியப்படுத்தும்படி வாழுதல். 3 முக்கிய காரியங்களை இங்கே பவுல் முதன்மை வைக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும், பரிசுத்தமாகி காத்திருக்க வேண்டும். இன்னும் அவருடைய இரண்டாம் வருகையிலே நாமே ஆயத்தப்படுத்துவது என்பது நம்முடைய நம்முடைய முயற்சினால் அல்ல, தேவ தயவினால். நம்முடைய முயற்சியும் தேவ தயவும். பல வேளைகளில் நாம் முயற்சி செய்ய மாட்டோம், தேவ தயவு என்று விட்டு விடுவோம். அவர் எனக்குள் மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லிவிடுவோம். சில வேளைகளில் என்னுடைய முயற்சியிலே நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், ஆனால் தேவனை விட்டு விடுவோம். அப்படி இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கை என்பது தேவனுடைய ஒத்தாசையால் நமது முயற்சியும் இருக்க வேண்டும். அதன் இரண்டாவது பகுதியாக அன்பும் உழைப்பும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதை 9-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மூன்றாவது பகுதியாக கிறிஸ்துவின் வருகையிலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அதை 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஆழமான கருத்துக்களை உடைய இந்த பகுதியிலே தேவன் நமக்கு தெசலோனிக்கருக்கு மாத்திரமல்ல, பவுலை கொண்டு தெசலோனிக்கு எழுதுவதைப் போல தேவன் நமக்கும் எழுதியிருக்கிறார். தெசலோனிக்கரே, நீங்கள் இதுவரை செய்து வருகிற காரியங்களெல்லாம் சரி, ஆனால் இனி வரும் காலங்களிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனின பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்தி புத்தி சொல்லுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்றும் பவுல் எழுதுகிறார் அல்லவா. பரிசுத்தம் இல்லாமல் நாம் வாழ்வோம் என்றால் நாம் தேவனை இன்னும் அறியாத அஞ்ஞானிகளைப் போல, அறிவற்றவர்களைப் போல இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆதலால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதினாலே நமது சரீர பாண்டத்தை, ஒவ்வொரு அவயங்களையும் சுத்தமாய் கவனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். இங்கே அவர் மறைமுகமாக என்ன சொல்லுகிறார்? எந்த ஒரு ஸ்திரீயை தவறாக பயன்படுத்தினாலும், எந்த ஒரு ஸ்திரீயும் வேறொரு புருஷனை தவறாக பயன்படுத்தினாலும் அது சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகளுக்கு ஏற்படுத்துகிற இன்னல்கள், இழுக்கு என்று அர்த்தம். பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய துணைவனை இச்சியாதிருப்பாயாக என்றும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திலே பிறருடையவர்களை நாம் இச்சிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக, அதாவது அந்த நபருக்கு, யாருக்கு அவர் சொந்தமானவரோ அந்த நபருக்கு நாம் இடரல் உண்டாக்குகிறோம், இழுக்கு உண்டாக்குகிறோம், வஞ்சிக்கிறோம். ஆதலால் அவர்கள் வேதனைப்பட்டு தேவனிடத்திலே முறையிடுவார்கள். அது பாவமாய் இருக்கும். இதை மிக நாசூக்காக எழுதியிருப்பார் பவுல். 6ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவ சபைகளுக்கு சென்று வருகிற நபர்களும் கூட, ஆண்களும் பெண்களும், பிறருடைய துணைகளை இச்சிப்பது, அடைவதற்கு ஆசைப்படுவது, வர்ணிப்பது, இதெல்லாம் தவறு. இவைகளை எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவன் வெளிப்படுத்துவார். இது தவறு என்று பல முறை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தும் போது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்றால் நமது பாவங்களை முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டு விடுவார். ஆனால் தெரிந்து பாவம் செய்து கொண்டே இருப்போமானால், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி அதை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருப்போமானால் நமக்கு மிகுந்த கேடு உண்டாகும். சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டியதில்லை. 9வது வசனம். சகோதர சிநேகம் என்பது நமது கூட இருப்பவர்களுடைய அவர்களை கனப்படுத்துவதும், நேசிப்பதும், அவர்களுக்கு தீங்கு இழைவிப்பாமல் இருப்பதும் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு அவர்களுடைய பொருட்களை, வாழ்க்கை துணையை இச்சியாதிருப்பதும் அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியமானவை. அதாவது கொடுத்தல், விட்டு கொடுத்தல், இச்சித்தல், அபகரித்தல், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்தல், விட்டு கொடுத்தல் இருக்குமானால் அங்கே சகோதர சிநேகம் தலை தோங்கும்.
என்று 10ஆம் வசனத்திலும், புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நம்மை ஒரு கூட்ட மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமாய் நடக்க வேண்டும். இச்சை மாத்திரமல்ல, சோம்பலும் நமக்கு இருக்கக்கூடாது. உற்சாகமாய் நாம் பணி செய்ய வேண்டும். பிறருடைய உத்தியோகங்களிலே, அலுவல்களிலே, வேலைகளிலே நாம் தலையிட்டு குளறுபடிகளை உண்டாக்குறவர்களாய் இருக்கக்கூடாது. தடுதற் கற்களாய் இருக்கக்கூடாது. சகோதர அன்பு என்பது இப்படிப்பட்ட ஒழுங்கும் கிரமமுமான நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இறுதியாக மரித்தவர்களை குறித்தான அவநம்பிக்கையிலே நாம் இருக்கக்கூடாது. புறஜாதி மக்களுக்கு மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய முடிவு. ஆனால் அந்த முடிவும் அவர்களுக்கு வேதனையான முடிவு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் நாம் துக்கித்து அறிவில்லாமல் புலம்பி திரிய தேவையில்லை. கிறிஸ்துவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அதுதானே சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நாம் முழுமையாய் விசுவாசிக்காவிட்டால் நான் உங்கள் மத்தியிலே போராட வேண்டிய தேவையில்லை, நான் அடிபட தேவையில்லை, நான் அங்கிருந்து ஓடி தப்பித்து தீமத்தை உங்கள் மத்தியிலே வாசம் செய்து தொடர்ந்து உங்கள் பின்பாக நாங்கள் சேவை செய்ய தேவையில்லையே. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்பதை நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லுகிறேன். 15ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கிறிஸ்து நம்மை அழைத்து செல்ல வரும்போது அவர்தாமே அவர்களோடே கூட வருவார். இது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து முதலாவது சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான பாடுகளுக்குட்பட்டு சகித்து இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறித்து கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு காத்து கொண்டிருப்பதாலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதாவது நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டுப்பட்டு விடும், ஆதலால் அவர் எடுத்துக்கொண்டு விடுவார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாடுகளுக்கு தங்களை அப்படிப்பட்ட ஒரு இச்சை அடக்கத்தில் வாழாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்படும். அதன் பின்பு நியாய தீர்ப்பு உண்டாவதற்காக முழு பூமியும் அண்ட சராசரமும் அளிக்கப்படும். இவைகளின் கருத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் நாம் படுகிற பாடுகளை பரலோக வாழ்வுக்கு பங்காக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். 16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் அமைதியா ஒளிந்து வர தேவையில்லை. முதலாம் வருகை பிரகடமாய் வரவில்லை. ஆனால் 2ஆம் வருகை எல்லோரும், உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களும், மரித்திருக்கிறவர்களும் கல்லறையிலே இருக்கிறவர்களும் தங்கள் தங்கள் கண்களால் காணும்படி பகிரங்கமாக பிரம்மாண்டமாக வருவார். மிகுந்த சத்தங்களோடு ஆரவாரத்தோடு வருவார். ஆதலால் அவர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று ஒருவனுக்கும் சொல்ல தேவையில்லை. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட பிரகடனமான ஒரு வெளிப்பாடாய் அது இருக்கும். அப்பொழுது முதலாவது அவருக்குள்ளாக மரித்தவர்களும் அவருக்கு பிரியமாயிருக்கிறவர்களும் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை மணவாளியை போல மணவாட்டியை போல ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே சில நாட்கள் ஊழியம் செய்வார். அதாவது யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பினை தேவன் தருவார். நியாய தீர்ப்பு நாளுக்கு பின்பாக நாம் இப்படியாக கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தை நாளை நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாள் என்பது நமது 24 மணி நேரத்தை குறிப்பது என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆதியிலே தேவன் 7 நாட்களிலே சகலத்தை உண்டாக்கினார் அல்லவா? அந்த நாட்களுக்கு ஒத்த நாட்களாய் அமையும். அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 நாள் போல சமமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆதலால் அதை குறித்து சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தாமே இவைகளிலே பொதிந்திருக்கிற ஆழமான கருத்துக்களை உடைய சொற்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கற்று அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென்.